अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆச்சாரியராக யதிராசர் என்கிற ஸ்ரீ ராமானுஜர் கொண்டாடப் பெறுகின்றார். அந்த யதிராசருடைய பல்வேறு பெருமைகளை எல்லாம் நன்றாக விளக்கி அவருடைய பெருமைகளை எல்லாம் அனைவரும் உணரும்படி செய்து அவருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமைகளையும் நன்றாக பறைசாற்றினார் வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்திலே. அதிலே 70 ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானாரை துதித்த வேதாந்த தேசிகன் மேலே ஒரு 4 ஸ்லோகங்களாலே இந்த ஸ்தோத்திரத்தை பற்றியே அருளி செய்கிறார். அதிலே இப்பொழுது 73வது ஸ்லோகத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை கற்பதனாலே நமக்கு நல்ல ஞானம் உண்டாகட்டும் என்று அதையே பயனாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தை கற்பதனால நமக்கு என்ன ஏற்பட வேண்டும் என்றால் பகவானை பற்றியும் அவனுடைய விபூதிகளை பற்றியும் அதாவது அவனுடைய உடைமைகளை பற்றியும் நமக்கு தெளிவான ஒரு அறிவு ஏற்பட வேணும். அது இந்த யதிராஜ சப்ததியானது உண்டாக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் கபளித பகவத் விபூதி யுக்மாம் திசது மதிம் யதிராஜ சப்ததிர்னஹா. இந்த ஸ்தோத்திரத்திற்கும் பெயரை அவர் ஆச்சாரியரே இட்டிருக்கிறார். யதிராஜ சப்ததிஹி என்றே அவர் அருளி செய்கிறார். அதனால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்றே பெயர் அது அமைந்திருக்கிறது. இதை இயற்றினவரான ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் அவரே இந்த திருநாமத்தை இட்டிருக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார் என்று சொன்னால் உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபனிஷத்துக்கள் இருக்கின்றனவே அந்த உபனிஷத்துக்களுக்கு ஒரு பெரிய குறை ஏற்பட்டது. என்ன குறை என்னால் அதற்கு குதிருஷ்டிகளாலே தவறான பொருள்கள் சொல்லப்பட்டு ஏதோ உபனிஷத்தில் ஒரு இடத்துல ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம் ஒன்றுதான் உண்டு இரண்டாவது கிடையாது அதற்கு இரண்டாவது கிடையாது என்று ஒரு இடத்திலே உபனிஷத்து சொன்னது வாஸ்தவம்தான். சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தவறான பொருளை கொள்ளுகிறார்கள் சிலர். என்ன கொள்ளுகிறார்கள்? பிரம்மம் ஒன்றுதான் உண்டு இரண்டாவது கிடையாது என்னால் பிரம்மத்தை தவிர வேறு வஸ்துவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கொண்டு அதனால பிரம்மத்திற்கு ரூபம் கிடையாது உருவம் கிடையாது குணம் கிடையாது எதுவுமே பிரம்மம் என்கிறது ஒன்றுதான் உண்டு. அந்த பிரம்மமே கூட எந்த விதமான விசேஷணமும் இல்லாதது அதாவது அடைமொழின்னு சொல்றாள் அது மாதிரி எதுவுமே இல்லாதது என்று இப்படி ஒரு சித்தாந்தம் ஏற்படுகிறது. ஏன்னா அந்த உபநிஷத்தினுடைய பொருளை அப்படி தவறாக புரிந்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் உண்மையாக அது பொருள் அல்ல. இன்னும் உபநிஷத்துக்களிலே பல இடங்களிலே பார்க்கிற பொழுது போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா என்று பல வஸ்துக்கள் உண்டு என்று அதே உபநிஷத்துக்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. போக்தா என்று உண்டு, அது போக்யம் என்கிறது உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறது. அப்போ இப்படி இருக்க பல வஸ்துக்கள் உண்டு என்று சொல்லிற்றே என்று கேட்டால்
அதெல்லாம் அறியாமையினாலே, அவித்யை என்கிற அஞ்ஞானத்தினாலே ஏற்படக்கூடிய தோற்றங்களவை என்று அவற்றையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் என்று இப்படியாக அர்த்தம் சொல்லிக் கொண்டு போனார்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய பரமாச்சாரியரான ஆளவந்தார் காட்டின வழியிலே, அது ஆழ்வார்கள் காட்டின வழியிலே மிக அழகாக இந்த ஏகமேவ அத்விதீயம் என்பதற்கு அர்த்தம் பண்ணினார். பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, இரண்டாவது கிடையாது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்னால், பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மமாக இருக்கு. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான் உண்டு. பிரம்மத்திற்கு இணையாகவோ அதற்கு மேம்பட்டதோ லோகத்துல கிடையவே கிடையாது. அது வேதமே சொல்லுகிறது. ந தத் சமச்ச அபியதிகஷ்ட திருஷ்யத்தே என்று வேதமே என்ன சொல்லுகிறதுனா, அவனுக்கு சமமானவர்களும் கிடையாது, அவனுக்கு மேம்பட்டவர்களும் கிடையாது. அப்ப பிரம்மம் ஒன்றுதான் உண்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரம்மம் ஒன்றுதான், இன்னொரு பிரம்மம் கிடையாது. அதுதான் அர்த்தமே தவிர பிரம்மம் ஒன்று தவிர மற்றது எதுவுமே கிடையாது என்று அர்த்தம் கிடையாது. அதைத்தான் ஆள வந்தார். சோழராஜ சபைக்கே சென்றிருந்தார் மிகச் சிறிய வயதிலேயே. அங்கே போய் அவரிடத்துல வாதம் பண்ணி காட்டுகிற பொழுது இந்த வார்த்தையைத்தான் சொன்னார். இப்ப சோழன் ருபா ஏகேவ சம்ராட் டப்தியோஸ்தி பூத்தலே, இது ஆளவந்தாருடைய ஸ்ரீசுக்தி. சோழ சக்கரவர்த்தி ஒருத்தன் தான், அவனுக்கு இரண்டாவது கிடையாது. அத்வித்தியோஸ்தி பூத்தலே, சோழ சக்கரவர்த்தி ஒருத்தன் தான், அவனுக்கு இரண்டாவது கிடையாது என்று சொன்னால், சக்கரவர்த்தியே இதுக்கு என்ன பொருள் நீரே சொல்லுங்கள் என்று சொன்னால், அவனே என்ன சொல்லுகிறான், என்னை போல இன்னொருத்தன் கிடையாது, நான் தான் சக்கரவர்த்தி. ஆனால் மற்ற மதத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், அவருக்கு ராஜ்யமே கிடையாது, அவனுக்கு குடிமக்களே கிடையாது, அவனுக்கு உடைமைகளே கிடையாது, அவனுக்கு படைக்கலன்கள் கிடையாது, அவனுக்கு ஆடை ஆபரணங்கள் கிடையாது என்று இப்படி சொல்லுகிறார்களே என்று சொன்னால், உடனே அவனே அரசனே சிரித்தானாம். அது எப்படி முடியும்? அதெல்லாம் இல்லை என்றால் அவன் சக்கரவர்த்தியாக எப்படி இருக்க முடியும்? அப்ப சக்கரவர்த்திக்கு இரண்டாவது கிடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சக்கரவர்த்தியை போல அவனுக்கு இணையாக இன்னொருத்தர் கிடையாது என்பது தானே பொருள் என்று அவன். அதைத்தான் விசிஷ்டாத்வைத்தத்திலே நாம் சொல்லுகிறோம் பரபிரம்மத்திற்கு என்று இப்படி ஆள வந்தாரே காட்டின வழி. அந்த வழியிலே போய் ஸ்ரீ ராமானுஜர் இப்படி உபனிஷத்திற்கு யார் யார் என்னென்ன தவறான பொருளை சொல்லுகிறார்களோ, அதே போல இன்னொன்னு கூட பிரம்மத்திற்கு குணமே கிடையாது என்று இவர்களே, ஏன்னா நிர்குணம் என்று ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது, ஆனா இன்னொரு இடத்துல சமஸ்த கல்யாண குணாத்ம கோசம்னு சொல்லி இருக்கிறது. அப்போ நிர்குணம்னு சொன்னதை எடுத்துக்கிறதா, இல்லை எல்லா குணங்களும் பொருந்தியவன்னு சொன்னதை எடுத்துக்கிறதா என்று கேட்ட பொழுது, அதற்கும் ஆழ்வார்கள் காட்டின வழியிலே, ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே ஸ்ரீ ராமானுஜர் என்ன அர்த்தம் காட்டினார் என்னால், குணம் உண்டு என்று சொன்ன இடங்கள் எல்லாம் அவனுக்கு நற்குணங்கள் உண்டு என்பதை காட்டுகிறது, குணம் இல்லை என்று சொன்ன இடங்கள் எல்லாம் தீய குணங்கள் இல்லை என்று சொன்னதை காட்டுகிறது என்று இப்படியெல்லாம் சொல்லி எல்லா உபனிஷத்துக்களும் சமமான, அதாவது உயர்வான பொருளை உடையவை என்பதை நிலைநாட்டினார் ஸ்ரீ ராமானுஜர். அதனால ஸ்ரீ ராமானுஜர் தான் அந்த உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட குறையை நீக்கினார். தவறான பொருள்களை சொல்லி அந்த உபனிஷத்தையே சில பேர் அழிக்க பார்த்தார்கள் அல்லவா, அதைத்தான் உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம். குதிருஷ்டி கோணலான பார்வையிலே தவறான பொருளை சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பொருளை காட்டி என்ன பண்ணினார்னா, அந்த உபனிஷதாம் விப்ளவானாம் உபசமித, உபனிஷத்தினுடைய ஒரு துன்பத்தை நீக்கி விட்டார். சொல்ற அவரை பத்தி ஸ்ரீ ராமானுஜரை பற்றின ஸ்லோகத்தில் கூட சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரானாம் அந்தர்ஜ்வரமசீஷமத்து, அது உள்ளுக்குள்ளே ஒரு ஜுவரம் இருந்ததான். யாருக்கு? ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் இவர்களுக்கெல்லாம், பிரம்மசூத்திரங்கள் இவர்களுக்கெல்லாம், அதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் விரட்டினவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜர் தான். அதையெல்லாம் போக்கினவர் யார்? எப்படி தவறான பொருளை சொன்னால் அது ஒரு வேதனையை உண்டாக்குகிறது, உண்மையான பொருளை நிலைநாட்டி சொன்னவர் எம்பெருமானார் தான் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்திலே வந்து அந்த எம்பெருமானாருடைய பெருமையை சொல்லுவதாய், அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளையே இங்கே எடுத்து காட்டுவதாய் இருக்கக்கூடிய இந்த யதிராஜ சப்ததி என்கிற இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது, இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டக்கா, அப்படிப்பட்ட அந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு உபசார தீபிகாம், உபசார தீபிகா இயம் என்று சொல்றார். இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது, இது எப்படிப்பட்டதுன்னா உபசார தீபிகான்னு சொல்றார். உபசாரம்னா உபசாரம், அதாவது எப்படி சொல்றது, அதுக்கு அர்த்தம் வழக்கு. பெருமாள் கோவிலிலே பெருமாள் எழுந்தொழுகிறார் என்றால் இரவிலே அவனுக்கு புறப்பாட்டில் வெளிச்சம் ஏற்படுவதற்காக கைவிளக்கு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் பகலிலே எழுந்தொழினால் கூட அந்த கை தீவட்டி என்று கைவிளக்கு கூட எழுந்தொழ பண்ணி கொண்டு வருவார்கள். என்ன காரணம் அது என்னால், அது உபசாரம். அது உபசாரம் என்னால்
அப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு செய்வது ஒரு பெரிய மரியாதை. அது அதுபோல இங்கே கூட என்னன்னா, அந்த உபனிஷத்துக்களுக்கு இன்னொருத்தர் விளக்கேற்றி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உபனிஷத்துக்கள் என்பவை இயற்கையாகவே தெளிவான அர்த்தத்தை சொல்லக்கூடியவைதான். ஆனால் அதற்கு இன்னும் தெளிவாக அர்த்தத்தை காட்டக்கூடியதாக இந்த யதிராஜ சப்ததி, அது உபசார தீபிகா என்று உபசாரத்திற்காக ஏற்பட்ட கைவிளக்கு போலே என்றோ இந்த யதிராஜ சப்ததி என்கிற நூல் அமைந்திருக்கிறது. உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம். ஆஹா, ஸ்ரீ ராமானுஜராலே ஏற்கனவே அந்த குதிருஷ்டிகளாலே ஏற்பட்ட உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட வேதனையெல்லாம் தீர்த்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த தீர்த்து விடப்பட்ட அந்த உபனிஷத்துக்களுக்கு உபசார தீபிகை, உபசாரமாக எடுத்து காட்டுகிற கைவிளக்காக எது இருக்கிறதுன்னு கேட்டா இந்த யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரம் தான் என்று சொல்றார். அப்படிப்பட்ட இந்த யதிராஜ சப்ததியானது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கபளித பகவத் விபூதி யுக்மாம் திசது மதிம், எனக்கு நல்ல மதிம் திசது, நல்ல உயர்ந்த ஞானத்தை உண்டாக்கட்டும். அது எந்த ஞானம் என்று கேட்டால் அதை சொல்லுகிறார். என்னன்னா, கபளித பகவத் விபூதி யுக்மாம், பகவான் தனக்குள்ளே அத்தனை விபூதிகளையும் அடக்கி கொண்டிருக்கிறார். அதாவது உபய விபூதி என்று சொன்னால் இந்த பல பல அண்டங்கள் இருக்கின்றதே, கோட்டிக்கணக்கான அண்டங்கள், அவைகளெல்லாம் லீலா விபூதி என்று பெயர். எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற பரமபதம் என்ற ஒரே ஒரு இடம், அதற்கு மட்டும் நித்திய விபூதி என்று பெயர். நித்திய விபூதி என்றால் என்றைக்கும் இருக்கக்கூடிய. விபூதி என்கிற சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுமோ? அவனுடைய செல்வம் என்பது பொருள். விபூதி என்னால் உடைமை பொருள், பகவானுடைய செல்வம். ஒரு செல்வம் நித்திய விபூதி பரமபதம் என்கிற ஸ்ரீவைகுண்டம், மற்றொரு செல்வம் லீலா விபூதி. உண்மையிலே சொல்ல போனால் நித்திய விபூதி ஒன்றுதான், ஆனால் லீலா விபூதி என்கிறது பல அண்டங்கள் என்று சொல்லுகிறோமே, அப்போ எது பெருசுன்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அது வேதம் சொல்லிவிட்டது. என்ன சொல்லுகிறது? பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தன் திவி என்று. பரமபதம் என்கிறது அத்தனை அண்டங்களும் சேர்ந்த இந்த லீலா விபூதியை போல மும்மடங்கு பெரியதுன்னு சொல்றது. இது 1/4 பங்கு, அது 3/4 பங்கு என்ன அப்படி இருக்கிறதா. அப்படிப்பட்ட 2 விபூதிகள், 2 செல்வங்கள், 2 உலகங்கள் அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது பகவான். கபளித பகவத் விபூதி யுக்மாம். அப்படி உபய விபூதி, அந்த 2 உலகங்களையும், நித்திய விபூதி ஆகிற உலகம் என்ன, லீலா விபூதி ஆகிற உலகங்கள் என்ன, இவை அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பற்றின அறிவை மதிம் நகா திசது. அந்த 2 விபூதிகளை எம்பெருமானை பற்றின அறிவு என்றே நாம் கொள்ளலாம், அல்லது உபயபூதியை பற்றின அறிவு என்று சொல்லலாம். அப்படிப்பட்டது இந்த யதிராஜ விம்சதியானது எனக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறார். இதுல என்ன விசேஷம் என்னால், ஸ்ரீ ராமானுஜருக்கு தமிழிலே உடையவர் என்று ஒரு திருநாமம் உண்டு. உடையவர் என்று ஒரு திருநாமம். உடையவர் என்னால் எதை உடையவர், எதற்காக அவருக்கு உடையவர் என்று திருநாமம் ஏற்பட்டது என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானை சேவிக்க சென்றார் திருவரங்கம் பெரிய கோவிலிலே. அப்பொழுது அவருடைய அந்த விசேஷமான ஞானம் எல்லாவற்றையும் எம்பெருமான் ஏற்கனவே அறிந்திருந்தவனாகினாலே என்ன செய்து விட்டானாம், இந்த நித்திய விபூதி உபய விபூதி இது 2ஐயும் நிர்வகிக்கிற பொறுப்பை, இதை 2ஐயும் ஆளுகின்ற பொறுப்பை ஸ்ரீ ராமானுஜருக்கே கொடுத்து விட்டான் என்று அந்த குரு பரம்பரை வரலாறு தெரிவிக்கிறது. அதனால உபய விபூதியையும் நடத்தும்படியான பெருமையை உடையவர், உபய விபூதியையும் உடையவர் என்கிறபடியினாலே ஸ்ரீ ராமானுஜருக்கு உடையவர் என்கிற பெயர் ஏற்பட்டது. அப்போ உடையவர் என்னால் என்ன, உபய விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி 2ஐயும் தன்னுடைய கையின் கீழே உடையவர். அதனால்தான் அவருக்கு உடையவர் என்று பெயர் ஏற்பட்டதுன்னு சொல்றார். இப்போ அதை அந்த தமிழ் வார்த்தையை சேர்த்து இந்த ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தம் கொள்வோமானால், அப்ப என்னன்னா, நமக்கு உயர்ந்த ஞானம், அந்த உபய விபூதியை பற்றின ஞானம் நமக்கு உண்டாகட்டும் என்று சொன்னால், உபய விபூதியை உடையவன் எம்பெருமான், அவனை பற்றின ஞானம், அவனுடைய உடமையாக இருக்கக்கூடிய உபய விபூதி அதனுடைய ஞானம். அது மட்டுமல்ல, அந்த உபய விபூதியும் தன்னுடைய கையெடுப்பாக எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டு எழுந்தொழிருக்கிறாரே உடையவர், அவரை பற்றின ஞானம் என்றும் கூட நாம் சேர்த்து அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஞானமானது இந்த யதிராஜ சப்தத்தியினாலே உண்டாகட்டும் என்பதாக ஒரு உயர்ந்த பலன் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஆக யதிராஜ சப்தத்தியை நாம் கற்பதனாலே நமக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் ஏற்படட்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.